நமக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி, எத்தனையோ எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் திமுகவை விட நல்ல கட்சி பாட்டாளி கட்சி, நல்ல செயல் திட்டம் வைத்திருக்கின்ற கட்சி, நல்ல கொள்கைகள் வைத்திருக்கின்ற கட்சி, நல்ல இளைஞர்கள் வைத்திருக்கின்ற கட்சி, அதிக இளைஞர்கள் வச்சிருக்கின்ற கட்சி, மக்கள் மனதில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சி. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்ன வித்தியாசம்னா, தேர்தல் நேரத்தில் திமுக காரங்க பூத்தில் அவங்க அங்கே தான் கரெக்டாக எங்கே ஃபோக்கஸ் பண்ணுமோ அங்கே பண்ணுறான். நம்ம தேர்தல் வரைக்கும் நம்ம எல்லாம் போவோம், களத்தில் போவோம், போராடுவோம், சத்தம் போடுவோம், எல்லாரும் பண்ணுவோம், வீடு வீடாக போவோம், அவ்வளோ உழைப்பு நம்ம பண்ணுவோம். ஆனால் கரெக்டாக அவன் அங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி, அங்கே மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆளுங்களை யாருன்னு பார்ப்பான். அது பிறகு யார் ஓட்டு போடலன்னு அவங்கள கூட்டிகிட்டு வருவான், யார் ஓட்டு இல்லை அவங்கள வச்சு கள்ள ஓட்டு போடுவானுங்க. இதில் தான் நமக்கும் அவங்களுக்கும் கேப் ஆயிடுச்சு. இந்த கேப்பை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நம்ம தான் ஆளுங்கட்சி. ஏன்னா அவ்வளோ நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம உழைப்பு 36 வருஷமாக நம்ம கட்சி 36 வருஷம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பெரிய ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பை ஃபில் பண்ணாதான் நம்ம வருகின்ற தேர்தல் நம்ம வெற்றி பெறுவோம். அதன் பிறகு நம்ம ஆளுங்கட்சியாக வரணும். அதனால் இப்போ நம்ம அந்த அடித்தளத்தை, இந்த பற்றாக்குறையை எப்படி பண்ணணும். இப்போ நமக்கு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதில் இப்போ இந்த எஸ்ஐஆர்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் வந்தனா அதுவும் நம்ம ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும். அது எஸ்ஐஆர்னா என்ன, பிஎல்ஓனா என்ன, பிஎல்ஏனா என்ன, எல்லாமே இப்போ விளக்கி சொல்லுவாங்க. அது உங்கள் வேலை என்ன, நீங்கள் என்ன செய்யணும் கீழே. நீங்கள் எல்லாமே தலைவர்கள், நீங்கள் தான் லீடர்ஸ். அங்கே உங்கள் தலைமையில் தான் இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் அப்படியே மேலோட்டமாக அப்படியே போனோன்னா நீங்கள் அதில் இன்டெப்த்தாக அதெல்லாம் என்னன்னு உங்களுக்குள்ள ஊறி இருக்கணும். ஏன்னா அடுத்தது இங்கே வந்திருக்கிறவங்க நிறைய பேர் அடுத்தது இன்னும் ஒரு 4-5 மாதத்துல நீங்கள் எல்லாம் எம்எல்ஏ ஆக போகிறீங்க. அதில் ஒரு சில பேர் அமைச்சராகலாம் ஆக போகிறாங்க. அதன் பிறகு இன்னொரு 3-4 மாதத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருப்பீங்க. அவருடைய ஆர்ப்பாட்டம் இல்லை, போராட்டம் சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாம் போராட்டம் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் எனக்குன்னா ஒரு யோசனை, அது நீங்கள் கருத்து கூட சொல்லுங்கள், பேசுகிறப்போ சொல்லுங்கள். நான் இறுதியாக மறுபடியும் நான் சொல்கிறேன், 234 தொகுதியிலையும் இந்த போராட்டம் நடக்கணும். ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்துல, ஒரு மாவட்ட லெவலில் இல்லாமல், ஒரு மாவட்ட செயலாளர் லெவலில் இல்லாமல், ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலையும் அங்கே ஆனால் பொறுப்பு, அங்கே யாராவது பொறுப்பு தலைமையில் அங்கே சிறைக்கு செல்கின்ற அந்த போராட்டம். ஏன்னா இது மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம். அமைதியாக ஒரு சின்ன கல் கூட, ஒரு சின்ன பிரச்சனை எங்கேயுமே இருக்கக்கூடாது. சின்ன பிரச்சனை இருக்கக்கூடாது. மாநாடு எப்படி நடந்ததோ அதே மாதிரி இருக்கணும், அமைதியான முறை. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு செல்லணும். எங்கே? திருநெல்வேலியில், தூத்துக்குடியில், நம்ம எங்கள் ராமநாதபுரத்தில், எல்லா இடத்துலையும் அங்கங்கே போய் மக்கள் எல்லாரும் வடபகுதியில், மேற்கு பகுதியில் எல்லாமே போகணும், திட்டமிட்டு பண்ணணும். வன்னியர்களுக்கான 15% இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி அனைத்து தொகுதிகளிலும் போராட்டம் நடத்தப்படும் என பாமக தலைவர் அன்புமணி பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.